அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, பாக்கியமானதுல் ஹஜ் மாதத்தை நாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் இல்லையா? ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதை நாம் பார்க்குறோம். ஹாஜிகள் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க காபத்துல்லாவை நோக்கி. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடியவங்க குர்பானிக்கான ஏற்பாட்டில் இருக்கிறோம். குர்பானி செய்யக்கூடியவங்களுக்கு சில வழிமுறைகளை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் குர்பானி கொடுக்க நாடுறீங்களோ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துல் ஹஜ்ஜுடைய பிறையை ஒருத்தர் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், குர்பானி கொடுக்க நாடினால் அவர் முடிகளை களைய வேண்டாம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அவங்க வெட்டாமல் இருக்கட்டும். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், அந்த துல் ஹஜ்ஜுடைய பிறை ஒன்றுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நகங்களை முடிகளை களைந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுவது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஹஜ்ஜு செய்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டக்கூடிய ஹாஜிகள் குர்பானி கொடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க, நகங்களை முடிகளை களைவாங்க. அது கடையில் களைய மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே ஹாஜிகள் முடிச்சுட்டு குர்பானி கொடுத்து நகை முடிகளை களையிறாங்களே, அது மாதிரி நாமளும் இங்கே குர்பானி கொடுத்து நகங்களை முடிகளை நாம் களையும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிக்கு ஒப்பாக நாம் ஆயிடுறோம் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் பெருமக்களே, பாக்கியமான துல் ஹஜ் மாதத்தை அடைவதற்கு முன்னால் நாம் இதில் கவனம் செலுத்தி நம்முடைய தலைமுடிகளை, அதே மாதிரி தாடிகளை, அதே மாதிரி நகங்களை களைந்து அல்லாஹ் தருகிற அந்த குர்பானுடைய வெகுமதிகளை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.